அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ இப்போ இந்த வீடியோவில் இந்த 5 திங்ஸ் ஆர் 6 திங்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்களும் பரக்கத்தை ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வரலாம். அது என்னென்ன விஷயங்கள், எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சிம்பிளா டீட்டெயிலா பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் ஒன், தக்வா, இறை நம்பிக்கை. அல்லாஹ் படைச்சவனுக்கு மேல என்னது நம்பிக்கை வைக்குது. அதெல்லாம் இருக்குதுப்பா தாராளமா. ஆனாலும் பரக்கத்து இல்லையா? நான் இனி அடுத்தடுத்து சொல்ல போற விஷயங்கள்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிருந்தா கண்டிப்பா உங்கள்ட்ட பரக்கத்து இருக்கணும். பரக்கத்து உங்க வாழ்க்கையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கணும். இதெல்லாம் நீங்க செய்யாட்டா உங்க தக்வாலையும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ அதை நீங்க யோசிக்கணும். இதை எப்படி சரிப்படுத்தலாம்னா அடுத்தடுத்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்கணும். எப்படி நம்பிக்கை வைக்கணும்? சும்மா அல்லாஹ் நம்மளை தண்டிச்சிருவான்னு நம்பிக்கை வைக்கிறது இல்லை. அல்லாஹ்க்கு கருணைக்கு மேல நம்பிக்கை வைக்கணும். அல்லாஹ்க்கு பாசத்துக்கு மேல நம்பிக்கை வைக்கணும். அல்லாஹ்க்கு மேல நல்ல விதத்துல நம்பிக்கை வைக்கணும். சும்மா அவன் என்ன தண்டிச்சிருவானே நம்ம நினைச்சிட்டு இருக்க விடாது. அவன் மேல பாசம் வைக்கணும். அல்லாஹ் நேசிக்கிறான் யார? அவனை நேசிக்கக்கூடிய அடியான. சோ இந்த விஷயத்த நம்ம மனசிலாக்கி தக்குவாய உள்ளத்துக்குள்ள கொண்டு வந்தோம்னா தக்குவா ஆட்டோமேட்டிக்கா வரும். செகண்ட் ஒன், தொழுகை. தொழுகையை நம்ம எப்படி சரிப்படுத்தணும்? இங்க நிறைய பேருக்கு தொழுகைன்னா என்னது, சும்மா போய் நிக்கும் கையை கட்டும். இதுக்கு வந்துட்டு தனியா ஒரு சீரீஸே நான் அப்லோட் பண்றேன், எப்படி ஒழுங்கான முறையில தொழுறதுன்னு. தொழுகை அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். நம்ம படைச்சவனுக்கு முன்னாடி நம்ம போய் நிக்கும். அப்ப எப்படி நிப்போம்? அதுவும் ஒது எடுத்துட்டு நம்மளுடைய பாவங்களை கழுவிட்டு போய் நிக்கும். அப்போ எவ்வளவு சுத்தமா நிப்போம் அப்படின்னு சொன்னாலே கான்சென்ட்ரேஷன் என்னது தொழுகையில 100% வந்துடும். ஆனா இது யாரும் ஒழுங்கான முறையில நமக்கு சொல்லி தரல. அது நம்ம தப்பு இல்லை. ஆனா இனி என்ன செஞ்சிருப்போம்? திருத்திப்போம். அப்ப தொழுறோம், படைச்சவன் முன்ன நிக்கும், படைச்சவன்ட்ட உதவி தேடி வாரோன்னு நியத்து வைக்கணும் ஃபர்ஸ்ட். அதாவது என்ன படைச்சவன்ட்ட நான் தொலை அப்படின்னு சொல்லும் போது நீங்க என்னத்து தக்பீர்ல இருந்து சுஜூதுல இருந்து சலாம் கொடுக்கறது வரைக்கும் நீங்க அல்லாஹ்வை புகழ போறீங்க. அது எல்லாத்துக்கும் மேக்சிமம் அர்த்தத்தை நீங்க படிச்சு தொழும்போ இன்னும் கான்சென்ட்ரேஷன் கூடும். நான் சொன்ன மாதிரி நீங்க தக்குவா வச்சு தொழுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன செய்வீங்க? நம்ம குர்ஆனுடைய ஆயத்துகளை ஓதுவோமா? குர்ஆனுடைய ஆயத்துகளை ஓத ஓத நம்ம வாழ்க்கையில பரக்கத்து வந்துட்டே இருக்கும். ஃபாத்திஹா சூரா அர்த்தத்தை எடுத்து பாருங்க. குல் ஹுவல்லாஹு அஹத்னு சொல்லக்கூடிய சூரா இஹ்லாஸ் எடுத்து பாருங்க. அதுக்கு அடுத்து வரக்கூடிய 2 சூறாக்களை நீங்க எடுத்த அர்த்தத்தை லைட்டா 5 ஆயத்து கூட வருமா எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கையில பரக்கத்து வரும். பரக்கத்து வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்கு தான். சோ அப்போ நீங்க என்ன செய்யுங்க? தொழுகைய சரிப்படுத்துங்க. எப்படி? படைச்சவனு முன்னால் நம்ம நிக்கும் ஒவ்வொரு எடுத்துட்டு, எப்படி பாவங்களை கழுவிட்டு நம்ம நிக்கும். அப்போல நம்ம ஓதக்கூடிய துவாக்களுக்கு அர்த்தம் நமக்கு தெரிஞ்சிருந்தா இன்னும் கான்சென்ட்ரேஷனோட நம்ம தொழ முடியும். 2வது விஷயம் வந்துட்டா இப்படி வரும்போதே அடுக்கடுக்கா. ஆல்சோ நீங்க நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், 5 டெய்லி பிரேயர்ஸையும் நம்ம கரெக்டா டைமுக்கு தொழுறோமா, இல்ல கலாவுக்கு முன்னாடியாச்சும் தொழுறோமா ஏதாச்சும் வேலை இருந்தாலும். ஏன்னா உங்களுக்கு கூட மீட்டிங் வைக்க யாருக்காச்சும் விருப்பம் இருக்குமா? இப்ப நம்ம ஒரு வழியாக ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யாரு கூடயாச்சும் மீட்டிங் வைக்க ரெடியா இருப்போமா? டக்குன்னு அப்பாயின்மெண்ட் வாங்குவோம். ஆனா நம்மளை படைச்ச அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீ என்னட்ட வான்னு டெய்லி 5 வாட்டி விളിക്കാം. அப்ப போனா என்ன? இந்த மீட்டிங் நம்ம போனா என்ன? இப்படி யோசிக்கலாமே. சோ இந்த யோசனைகளை சிம்பிளா லாஜிக்கின் படி கொண்டு வந்து அல்லாஹ் நேசிச்சு தொழுக்கு போங்க. ஏன்னா படைச்சவனை நான் பார்க்க அவன் என்ன விழிச்சிருக்கேன், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கு போய் தொழுகு பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் கரெக்டான டைம்ல தொழுக்குள்ள பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரும். மூணாவது விஷயம் சதகா. இது பள்ளிக்கு போனாதான் உங்களால கண்டிப்பா செய்ய முடியும். வீட்டுல இருந்து தொழுதா செய்ய முடியாது. அதாவது சதகா அப்படிங்கிற விஷயம் என்னதான், அரை அளவு பேரிச்சம்பளத்தை வச்சு கூட நீங்க நரகத்துல இருந்து பாதுகாத்துக்கலாம், அந்த சதகாவை வச்சு. சோ இந்த விஷயத்த நம்ம நோட் பண்ணோம்னா பள்ளிக்கு போறோம், எதுக்கு போறோம்? தொழுதுட்டு சும்மா வந்துருதுக்கா? அல்லாஹ் முன்ன நின்னுட்டு வந்துருதுக்கா அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே? இல்ல. அல்லாஹ்க்கு நம்ம மேல பாசம் வரணும்னா அல்லாஹ் மலக்குமார்கள்ட்டையும் எல்லா பிரபஞ்சத்திட்டையும் நான் இவனை நேசிக்கிறேன் நீங்களும் நேசிங்கன்னு சொல்லணும்னா நீங்க படைச்ச படைப்புகளை நேசிக்கணும். அப்பதான் படைச்சவன் உங்களை நேசிப்பான். அப்ப தொழுதுட்டு அப்படி இறங்கி வரக்கூடாது. நீங்க சலாம் கொடுக்கும்போது உங்க பின்னாடி மனமு செஞ்ச ஒரு ஆள், நீங்க கோவப்படக்கூடிய ஒரு ஆள் இருக்கலாம், இந்த சைடு நீங்க பேசாத ஆள் இருக்கலாம், அவங்களுக்கு உதவி தேவை இருக்கலாம். அவங்களுக்கு சிரிச்சா கூட ஒரு சதக்கா தானே. சலாம் சொன்னாலே ஒரு சதக்கா தான். நீங்க மனமுசிஞ்ச ஆள்கிட்ட போயிட்டு மனமுசிஞ்ச 2 ஆட்கள்ல யார் ஃபர்ஸ்ட் சலாம் சொல்றாங்களோ அவங்க அல்லாஹ்விடத்துல உயர்ந்துட்டாங்க. இதை நம்ம ஓர்மை வச்சு அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு வேண்டி எந்த உறவுகளையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, முறிக்க கூடாது.
ஓகே, அதுக்கப்புறம் அவங்களுக்கு உதவி செய்யணும், சிரிக்கலாம், துவா செய்யலாம். எல்லா விதமான சதக்காக்களையும் நீங்க எங்கதான் செய்ய முடியும்? ஒரு ஆள் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது தான் செய்ய முடியும். சோ தொழுதுட்டு அப்படியே வந்துடக்கூடாது, புரியுதா? அது அப்படியே கரெக்டா ஃபாலோ பண்ணும். தக்குவா வச்சோம், தொழுதுட்டு அப்படியே நம்ம வேலை முடிஞ்சதேன்னு வந்துடாம என்ன செய்யும்? சதக்கா செய்யும். ஓகே, அப்போ 3வது விஷயம் முடியுது. 4வது விஷயம் என்னதான்? இந்த கின்ஷிப். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க ஒரு ஏழைக்கு உதவுக்கு, அதாவது வெளியே உள்ள ஒரு ஏழைக்கு உதவுக்கு முன்னாடி உங்க குடும்பத்துல உள்ளவங்கள பாருங்க அப்படின்னு. 3 நாள் மேல ஒரு இரத்த உறவுட்ட நீங்க பேசாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது சொர்க்கம் கிடையாதுன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சோ நீங்க அதை பயந்து கொள்ளுங்க. அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு வேண்டி என்ன மன கஷ்டம் இருந்தாலும் மன்னிச்சிருங்க. அவங்கள்ட்ட நம்ம கொஞ்சம் இறங்கி போவோம், அல்லாஹ் நம்மளை உயர்த்துவான் அவங்க இடத்துல. புரியுதா உங்களுக்கு? சோ அது மூலியமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்தையும் வச்சிருப்பான். இவ்வளவு நாள் பேசாத தம்பி, அல்லாஹ் நான் உன்னை தப்பா நினைச்சிட்டு இருந்தேனே போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்குள்ள வாய்ப்பும் ஏற்படலாம். புரியுதா உங்களுக்கு? சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வச்சிருப்பான். சோ அந்த பாண்டை மெயின்டைன் பண்ணணும். இப்ப என்ன செய்யும்? பரக்கத்தானா வாழ்க்கையில வருது, நம்மளால பார்க்க முடியும். நம்ம இவ்வளவு நாள் உதவாத ஒரு ஆள் உதவலாம். எதனால? நம்ம சலாம் சொல்லியிருப்போம், அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கும். நம்ம சிரிச்சிருப்போம், நல்ல விதத்துல பிடிச்சிருக்கும். இன்ஷா அல்லாஹ் நான் துவா செய்யன்னு சொல்லியிருப்பீங்க, அது அவங்களுக்கு நடந்திருக்கேன், அது அவங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி யோசிங்க, நல்ல விஷயங்களை யோசிப்போமே. நம்ம ஆட்கள் ஃபுல் அந்த நெகட்டிவ் விஷயத்துல போயிட்டு தான் எல்லாரு கூடயும் பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இருக்கு. வேண்டாமே. சோ இவ்வளவு ஃபாலோ பண்ணாலே நான் சொல்லும்போதே உங்களுக்கு தெரியும் நம்ம வாழ்க்கையில பரக்கத்து வருது. நம்பிக்கை வச்சோம், தோளும் நிம்மதி கிடைக்குது, வேற என்ன வேணும்? சதகாயும் கொடுத்துட்டோம். அந்த ஆளுல இருந்து நம்ம திரும்ப எதிர்பார்க்க வேண்டாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை உயர்த்திட்டான். சுவனம் தான் நம்மளுடைய கோல், நம்ம கிடைச்சிடும் இன்ஷா அல்லாஹ். நம்ம துஆ செய்வோம். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும்போதே நமக்கு என்ன வந்துட்டு பரக்கத் வாழ்க்கையில வருது, நம்மளால உணர முடியுது இல்லையா? இனி அடுத்த விஷயம் ஹராமா ஹலாலா, என்னது? வருமானமும் செலவும். இத கண்டிப்பா நோட் பண்ணணும். இதை வந்துட்டு நான் எக்ஸாக்டா எப்படி சொல்ல, நம்ம இப்போ டிஜி கோல்டு எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை நான் வந்துட்டு டீட்டெயிலா இன்னொரு வீடியோல சொல்லுங்க பாக்க, எதுல இன்வெஸ்ட் பண்ணணும் எதுல இன்வெஸ்ட் பண்ண கூடாது நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்டா. இல்லாம இருந்தாலும் நான் சொல்ல ட்ரை பண்றேன் இன்ஷா அல்லாஹ். சோ அப்போ ஹலால் இல்லைன்னா ஹராமான வழியில சம்பாதிக்கும் செலவழிக்கும். அது ஹலாலா ஹராமான்னு கண்டிப்பா பார்க்கணும். ஹராமான வழியில இருந்தா கண்டிப்பா என்னதான் அதுல கண்டிப்பா பறக்கத்து இருக்காது. அதாவது வட்டி வாங்கி குடும்பம் நடத்துது, வட்டி வாங்கக்கூடியது எந்த அளவுக்குன்னா விபச்சாரத்தை விட பெரிய பாவம் வட்டி வாங்கக்கூடிய ஒரு பாவம், அது மிக கூடிய ஒரு பாவம் அது. சோ அதுல நம்ம வந்துட்டு சாட்சியாட்டு நிக்க கூடாது, கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம படிப்பு தந்த விஷயம். சோ இதை ஃபாலோ பண்ணணும். ஹலாலான முறையில சம்பாதிக்க பார்க்கணும், அதை செலவிடுக்கும் அல்லாஹ்வின் பாதையில செலவிடுக்கும் பார்க்கணும். லாஸ்ட் விஷயம், இதை செஞ்சோம்னா பரக்கத்து எங்க இருந்து அல்லாஹ் தாரான்னு தெரியாம வந்துட்டே இருக்கும் டசன் கணக்குல. நன்றி சொல்லணும். அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்கக்குள்ள ஒரு டைம் உங்களுக்கு தந்தான், நன்றி சொல்லுங்க. அல்லாஹ் தொழுவுக்கு உங்களுக்கு ஒரு நேரத்தை ஏற்படுத்தி தந்தா, தொழுவுக்கு வச்சான், நன்றி சொல்லுங்க. சதக்கா கொடுக்க வச்சான், நன்றி சொல்லுங்க. என் பிரதர் கூட இருந்த, என் சொந்தக்காரங்கள் கூட இருந்த எல்லா உறவுகளையும் திரும்பியும் ஒண்ணு சேர்த்துச்சான், நன்றி சொல்லுங்க. ஹலாலான முறையில எனக்கு சம்பாத்தியம் கிடைக்குது, அல்ஹம்துலில்லாஹ். அது ஹலாலான முறையில என்னாலையும் செலவிடையும் முடியுது, அல்ஹம்துலில்லாஹ், நன்றி சொல்லுங்க. இந்த அளவுக்கு நன்றி சொல்லும்போது அல்லாஹ் என்ன செய்வான்? இன்னும் தருவான். இவ்வளவுதான். இந்த சிம்பிள் இந்த விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா என்ன பண்ணலாம்? வாழ்க்கையில பரக்கத் கண்டிப்பா தானா வருது, நீங்களே பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த விஷயத்த ஷேர் பண்ணி விடுங்க. ஃபுல் வீடியோவும் பார்த்து நல்ல பயன்பெறுங்க இன்ஷா அல்லாஹ். வேற ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நம்ம அடுத்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க இன்ஷா அல்லாஹ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.